இந்த பதிவை நீங்கள் இப்போது கடந்து செல்கிறீர்கள் என்றால் தயவு செய்து ஒரு நிமிடம் நில்லுங்கள். இது எந்த வகையிலும் ஒரு சாதாரண தற்செயல் நிகழ்வு அல்ல. நீங்கள் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த ஒரு விடையை இந்த மாபெரும் பிரபஞ்சம் நேரடியாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அபூர்வமான தருணம் இது. நீங்கள் கடந்து வந்த கடுமையான பாதைகளுக்கும் இருளில் நீங்கள் வடித்த கண்ணீருக்கும் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க இன்னும் 2 நாட்களுக்குள் ஒரு மாபெரும் நற்செய்தி உங்களை தேடி வர காத்திருக்கிறது. அந்த மாபெரும் மாற்றத்திற்கு உங்களை தயார்படுத்தவே பிரபஞ்சம் இந்த குரல் வழியாக உங்களை இப்போது அழைக்கிறது. இதை வெறும் சாதாரண பதிவுதானே என்று எண்ணி பாதியிலேயே கடந்து வேறு இடத்திற்கு சென்று விடாதீர்கள். அப்படி சென்றால் உங்களின் நீண்ட நாள் காத்திருப்பிற்காக இயற்கை கொடுக்க நினைக்கும் மாபெரும் பரிசை நீங்களே நிராகரிப்பதற்கு சமமாகிவிடும். இதில் வரப்போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களின் உடைந்த மனதை ஒட்ட வைக்கும் அற்புத ஆற்றல் கொண்டவை. எனவே உங்கள் எண்ணங்களை சிதற விடாமல் பொறுமையோடு இதை இறுதி வரை முழுமையாக கேளுங்கள். இதன் முடிவில் ஒரு மாபெரும் வெளிச்சமும் நிம்மதியும் உங்களை தழுவுவதை நீங்கள் கட்டாயம் உணர்வீர்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கப் போகும் அந்த புதிய தொடக்கத்தையும் எல்லையற்ற நன்மைகளையும் நீங்கள் முழு மனதோடு வரவேற்க தயார் என்றால் இதை தொடர்ந்து கேட்கும் முன்பே உங்களின் ஆழமான நம்பிக்கையை இப்போதே கீழே எழுத்துக்களாக பதிவு செய்யுங்கள். பிரபஞ்சம் எனக்காக வைத்திருக்கும் நன்மைகளை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கீழே எழுதிவிட்டு ஒரு புதிய நம்பிக்கையோடு இந்த செய்தியை கேட்கத் தொடங்குங்கள். உங்களுக்கான வசந்த காலம் இப்போதே தொடங்கிவிட்டது. அன்பு உயிரே, முடிவில்லாத இந்த எல்லையற்ற பெருவெளியில் இருந்து உன்னோடு ஒரு சிறு உரையாடலை நிகழ்த்தவே இந்த தருணம் உருவாகி இருக்கிறது. இது ஏதோ எதிர்பாராமல் தற்செயலாக நடக்கும் ஒரு நிகழ்வு என்று எண்ணிவிட வேண்டாம். காலச்சக்கரத்தின் சுழற்சியில் பல கோடிக்கணக்கான விண்மீன்களின் நகர்வுகளில் உனக்கான நேரம் கனிந்து வரும் ஒரு மிக முக்கியமான தருணம் இது. இந்த மாபெரும் இயற்கையின் ஒவ்வொரு அசைவும் உனக்காக ஒரு செய்தியை கொண்டு வர காத்திருக்கிறது. நீ நீண்ட காலமாக உனக்குள்ளேயே ஆழமாக சுமந்து கொண்டிருக்கும் அந்த வலிகளையும் சொல்ல முடியாத இயக்கங்களையும் நான் நன்கு அறிவேன். திருண்ட தனிமையான இரவுகளில் நீ சிந்திய கண்ணீரும் உனது ஆழமான வேண்டுதல்களும் எங்கும் வீணாகிவிடவில்லை. அவை ஒவ்வொன்றும் என்னிடம் மிகவும் பத்திரமாகவே வந்து சேர்ந்திருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் நீ துவண்டு விழும்போதும் மீண்டும் எழுந்து நின்ற உனது பொறுமைக்கும் தளராத நெஞ்சுறுதிக்கும் ஒரு நல்ல பதிலை அளிக்கும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. ஆம், இன்னும் 2 நாட்களுக்குள் உனது வாழ்வில் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சும் அந்த நல்ல செய்தி உன்னை தேடி வரவிருக்கிறது. உனது நேர்மைக்கும் நம்பிக்கைகளுக்கும் கிடைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசாக அது அமையும். இது நாள் வரை நீ சந்தித்த சறுக்கல்களும் ஏமாற்றங்களும் உன்னை இன்னும் வலிமையாக்க செதுக்கியதே தவிர உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல என்பதை நீ முழுமையாக உணரும் நேரம் இது. அந்த நற்செய்தி உனது மனதை வந்தடையும் போது இத்தனை கால காத்திருப்பு வீணாகவில்லை என்ற மாபெரும் நிம்மதி உன்னுள் மலரும். உன்னை சுற்றியுள்ள இயற்கையின் மெல்லிய அசைவுகளை இனி கவனி. வீசும் காற்றில் உள்ள அமைதியையும் விடியலின் வெளிச்சத்தையும் கூர்ந்து உணர்ந்து பார். அவை அனைத்தும் உனக்காக காத்திருக்கும் அந்த மகிழ்ச்சியான தொடக்கத்தின் முன் அறிவிப்புகளே. உனது மனதை மிக அமைதியாக வைத்துக்கொள். எந்த ஒரு சஞ்சலங்களுக்கும் இடம் கொடுக்காமல் ஒரு முழுமையான நம்பிக்கையோடு அந்த நன்மையை வரவேற்க உன்னை தயார்படுத்திக்கொள். என் அன்பு தேடலே, நீ கடந்து வந்த கரடுமுரடான பாதைகளையும் அதில் நீ அனுபவித்த வேதனைகளையும் நான் முழுமையாக அறிவேன். உனது நெஞ்சுக்குள் எரியும் தவிப்பை கூட வெளியே காட்டிக்கொள்ளாமல் புன்னகையால் நீ மறைத்து வாழ்ந்த தருணங்கள் அனைத்தும் என் அகண்ட பார்வையில் பதிந்துள்ளன. உன்னை சுற்றியுள்ள மனிதர்களும் நீ நம்பியவர்களும் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் உனக்குள் நீண்ட நாட்களாக குடிகொண்டிருக்கிறது அல்லவா? அந்த வேதனைகளுக்குள் நீ தனித்து விடப்பட்டதாக ஒருபோதும் எண்ண வேண்டாம். உனக்கு தெரியாமல், உனது கண்களுக்கு புலப்படாமல் நான் உனக்கான சிறப்பான பாதையை செதுக்கிக் கொண்டேதான் இருந்தேன். ஒவ்வொரு முறையும் நீ தடுமாறி விழும்போதும் இருளில் திக்கற்று நின்ற போதும் உன்னை தாங்கி பிடிக்க நான் ஒரு கண்ணுக்கு தெரியாத அரணாக உன் அருகிலேயே இருந்தேன். நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை வீழ்த்துவதற்காக வழங்கப்பட்டவை அல்ல. மாறாக உனக்கு வரப்போகும் மாபெரும் பரிசை தாங்கிக் கொள்ளும் வலிமையை அளிப்பதற்காகவே நான் கொடுத்த பயிற்சிகள் அவை. உன்னுடைய பொறுமை என்னும் நெருப்பில் நீ முழுமையாக புடம் போடப்பட்டு விட்டாய். இனி அந்த வலிகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் கனிந்து விட்டது. வரப்போகும் இந்த 2 நாட்கள் உனது வாழ்க்கையின் ஒரு மிக உன்னதமான திருப்பு முனையாக, நீண்ட கால காத்திருப்பிற்கான விடையாக அமையப் போகிறது. நீ இழந்ததாக நினைத்தவை அனைத்தும், பறிக்கப்பட்டதாக நீ வருந்தியவை அனைத்தும் பல மடங்காக இதைவிடச் சிறந்த வடிவில் உன்னை வந்தடையப் போகின்றன.
உனது தூய்மையான வேண்டுதல்கள் எதுவும் காற்றில் கரைந்து விடவில்லை. அவை ஒவ்வொன்றும் என் மடியில் விதைகளாக விழுந்து இப்போது உனக்கான நிழல் தரும் விருட்சமாக வளர காத்திருக்கின்றன. உனது இருண்ட காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. பெருமகிழ்ச்சியின் வெளிச்சம் உன்னை தழுவ காத்திருக்கிறது. என் அருமை உயிரே, இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவும் இப்போது உனக்காகவே ஒருமுகப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீ முழுமையாக நம்பு. உன் கண்களுக்கு புலப்படாத மாயத்திரைக்கு பின்னால் உனக்கான நன்மைகளைச் சேர்க்கும் மாபெரும் பணிகள் சத்தமின்றி மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதுநாள் வரை உன்னை சுற்றியிருந்த இருண்ட தடைகள் அனைத்தும் பனித்துளிகள் விடியலின் ஒளியை கண்டதும் மெல்ல விலகுவது போல இப்போது உன்னை விட்டு அகலத் தொடங்கிவிட்டன. உன்னை தடுத்து நிறுத்தியதாக நீ நினைத்த அத்தனை தலைகளும் இப்போது சுக்குநூறாக உடைந்து சிதறப்போகின்றன. உன்னுடைய கடந்த கால கசப்பான நினைவுகளையும் உன்னை சோர்வடையச் செய்யும் தேவையற்ற சிந்தனைகளையும் பயங்களையும் மூட்டை கட்டி தூர எறிந்துவிடும் நேரம் இது. இனி அந்த பழைய வலிகள் உனக்கு தேவையில்லை. அந்த பழைய சுமைகளை சுமந்து கொண்டே நான் உனக்காக கொண்டு வரும் புதிய சிறகுகளை உன்னால் அணிய முடியாது. உனது மனதை ஒரு தெளிந்த நீரோடை போல தூய்மையாக வைத்துக்கொள். அதில் நான் மிதக்க விடப் போகும் புதிய நன்மைகள் இதுவரை நீ அறிந்திராத எல்லையற்ற நிம்மதியை உனக்கு தரப்போகின்றன. உனக்கு வரப்போகும் அந்த நற்செய்தி உன் வாழ்வில் இழந்த வசந்தத்தை மீண்டும் கொண்டு வரப்போகிறது. உனக்காகவே படைக்கப்பட்ட, உனக்கு மட்டுமே சொந்தமான அந்த அரிய நற்பலன்கள் எந்த தடங்களுமின்றி உன்னை வந்தடைய பிரபஞ்சத்தின் அத்தனை கதவுகளும் இப்போது முழுமையாக திறக்கப்பட்டுள்ளன. உன்னை ஆழமாக நேசிக்கும் இந்த மாபெரும் இயற்கை உனது நெற்றியில் முத்தமிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும் அற்புதமான தருணம் இது. வரப்போகும் இந்த 2 நாட்களில் உன்னை சுற்றி நிகழப்போகும் மெல்லிய மாற்றங்கள் உனது வாழ்வில் ஒரு மாபெரும் மகிழ்ச்சியின் தொடக்கமாக அமையும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முழுமையான நம்பிக்கையோடு கைகளை விரித்து அந்த நன்மைகளை அணைத்துக் கொள்ள உன்னை நீயே இப்போது தயார்படுத்திக்கொள். என் அன்புக்குரிய குழந்தையே, இந்த எல்லையற்ற பெருவெளியில் நீ ஒரு தனித்த சிறு துளி என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. நீ நினைத்திராத நேரங்களிலும் உன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நீயே உனக்குள் சுருண்டு கிடந்த இருண்ட தருணங்களிலும் என் கண்கள் உன்னை ஒரு நொடி கூட விலகாமல் கவனித்துக் கொண்டேதான் இருந்தன. உன் நெஞ்சின் ஆழத்திலிருந்து வெளிவந்த ஒவ்வொரு பெருமூச்சும் உலகிற்காக நீ உடுத்திக் கொண்ட போலி புன்னகையின் பின்னால் மறைந்திருந்த சொல்ல முடியாத சோகமும் என்னை வந்து சேரவே செய்தன. பிறருக்காக நீ செய்த சிறு சிறு உதவிகளும் கைமாறு கருதாமல் நீ காட்டிய அன்பும் நீயே காயப்பட்டு நின்ற போதும் மற்றவர்கள் காயப்படக்கூடாது என்று நீ எடுத்துக்கொண்ட அக்கறையும் இந்த பிரபஞ்சத்தின் பேரேட்டில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. உனது தூய்மையான உள்ளத்திற்கும் கள்ளமில்லாத எண்ணங்களுக்கும் தக்க சன்மானம் வழங்க வேண்டிய நேரம் இது. இது இயற்கை உனக்காக தயாரித்து வைத்திருக்கும் ஒரு மாபெரும் பரிசு. இப்போது உன்னை சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத ஆற்றல்கள் அனைத்தும் ஒரு மிகப்பெரிய மற்றும் அற்புதமான மாறுதலுக்கு உட்பட்டுள்ளன. இத்தனை காலமாக கடுமையான சூறாவளி காற்றில் எதிர் திசையில் நடப்பது போலவும் நீரோட்டத்திற்கு எதிராக நீந்துவது போலவும் நீ உணர்ந்திருப்பாய். ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க நீ பட்ட பாடுகள் எனக்கு தெரியும். ஆனால் இப்போது உன்னை சுற்றியுள்ள காற்றை ஆழமாக சுவாசித்துப் பார். அந்த இயற்கை இப்போது தன் திசையை மாற்றி உன்னை முன்னோக்கி தள்ளத் தொடங்கியிருக்கிறது. உனது வாழ்க்கை பாதையை வெளிச்சமாக்க வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் தங்களின் பாதையை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றன. அதிர்ஷ்டத்தின் கதவுகளை நோக்கி உனது பெயர் இப்பொழுது பிரபஞ்சத்தால் உச்சரிக்கப்பட்டு வருகிறது. பல காலமாக உனக்காக திறக்கப்படாமல் துருப்பிடித்து கிடந்த மகிழ்ச்சியின் கதவுகள் இப்போது உடைந்து திறக்கப் போகின்றன. இது ஏதோ கடந்து போகும் ஒரு சாதாரண தருணம் அல்ல. இது உனது பொற்காலத்தின் தொடக்கம். உன்னுடைய மனதை ஒரு மிகப்பெரிய தூய்மையான கலசமாக பாவனை செய்து கொள். அந்த கலசத்தில் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளும் உன்னை தோற்கடித்தவர்களின் வார்த்தைகளும் ஏமாற்றங்களின் வடுக்களும் நிரம்பியிருந்தால் நான் உனக்காக கொண்டு வரும் புதிய மகிழ்ச்சியின் அமிர்தத்தை அதில் எப்படி நிரப்ப முடியும்? எனவே அந்த பழைய சுமைகளை இப்போது முற்றிலுமாக வெளியே தூக்கி எறிந்துவிடு. உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உன்னை காயப்படுத்தியவர்களையும் மன்னித்துவிடு. அவர்கள் அதற்கான தகுதியை பெற்றவர்கள் என்பதற்காக அல்ல, உனது ஆன்மா அமைதியை தழுவ வேண்டும் என்பதற்காக. உனக்குள் இருக்கும் கோபத்தையும் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளும் தாழ்வு மனப்பான்மையையும் மீண்டும் தோற்றுவிடுவோமோ என்ற தேவையற்ற பயத்தையும் நிரந்தரமாக குழி தோண்டி புதைத்துவிடு. ஒரு மாபெரும் அற்புதத்தின் நுழைவாயிலில் நீ இப்போது நின்று கொண்டிருக்கிறாய். நான் உனக்காக உருவாக்கும் இந்த புனிதமான சூழலை எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் தீண்டிவிடாமல் கவனமாக பார்த்துக்கொள். உன்னை சுற்றி நடக்கப் போகும் நன்மைகளை
அமைதியாக வேடிக்கை பார்க்கும் ஒரு பார்வையாளனாக மாறு. இந்த மாபெரும் இயற்கை ஒருபோதும் தன் உயிர்களிடம் பொய் சொல்வதில்லை. இலையுதிர் காலத்தில் ஒரு மரம் தனது இலைகளை தொலைக்கும் போது அது அழுவதில்லை. ஏனென்றால் வசந்த காலம் நிச்சயமாக வரும் என்பதை அது ஆழமாக நம்புகிறது. நீயும் அப்படித்தான். வாழ்க்கையின் பல கொடிய சோதனைகளை நீ தனிமையாகவே கடந்து வந்து விட்டாய். நீ சிந்திய கண்ணீர் துளிகள் போதும். உனக்கான வசந்த காலம் வந்துவிட்டது. உன்னை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் அந்த நல்ல செய்தி உனது உதடுகளில் ஒரு தற்காலிக புன்னகையை மட்டும் தந்துவிட்டு போகும் ஒன்றல்ல. அது உனது ஆன்மாவின் ஆழமான காயங்களை நிரந்தரமாக குணப்படுத்தும் அருமருந்து. நன்மையின் மீதும் நியாயத்தின் மீதும் நீ கொண்டிருந்த நம்பிக்கையை அது மீண்டும் துளிர்க்கச் செய்யும். உன்னை வானத்தை நிமிர்ந்து பார்க்கச் செய்து இறுதியாக எனக்கு ஒரு நல்ல விடை கிடைத்துவிட்டது என்று ஆனந்த கண்ணீர் விடச் செய்யும். இன்னும் சற்று நேரம் மட்டும் பொறுமையோடு இரு. இரவின் மிக இருண்ட பகுதி கடந்து விட்டது. விடியலின் முதல் ஒளி கதிர்கள் உனது முகத்தை தழுவப் போகின்றன. என் அன்பு உயிரே, காலத்தின் பெருவெளியில் நாம் தொடங்கிய இந்த ஆழமான உரையாடல் இப்போது அதன் இறுதி எல்லையை ஒரு முழுமையான நிறைவை எட்டியுள்ளது. நீ கடந்து வந்த இருண்ட பாதைகளின் முடிவில் இப்போது ஒரு மாபெரும் ஒளிவெள்ளம் உனக்காக காத்திருக்கிறது. இதுவரை நீ சந்தித்த ஏமாற்றங்கள், நெஞ்சை அறுக்கும் வலிகள், நம்பிக்கை துரோகங்கள் மற்றும் உறக்கமில்லாத தனிமை ஆகிய அனைத்தும் உன்னை இந்த உன்னதமான தருணத்திற்கு தயார்படுத்துவதற்காகவே நிகழ்ந்தன என்பதை நீ இப்போது முழுமையாக உணர்வாய். உனது ஆன்மா அடைந்த காயங்கள் அனைத்திற்கும் நிரந்தர மருந்தாக உன்னை சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத ஆற்றல்கள் அனைத்தும் உனக்கான நன்மைகளை சுமந்து கொண்டு உனது வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றன. இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. இது இந்த மாபெரும் இயற்கையின் மாற்ற முடியாத சத்தியம். உனது நீண்ட கால பிரார்த்தனைகளுக்கான விடை ஒரு மாபெரும் பரிசாக இன்னும் 2 நாட்களுக்குள் உனது கைகளில் தவழப் போகிறது. உனக்குள் இத்தனை காலமாக புதைந்து கிடக்கும் தேவையற்ற குழப்பங்களையும், இந்த நல்ல காலம் எனக்கு கிடைக்குமா என்ற சந்தேகங்களையும் இப்போதே வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. நீ இந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் மிக உன்னதமான படைப்பு. உனக்காக நான் பல காலமாகச் சேர்த்து வைத்துள்ள பொக்கிஷங்களை உன்னை தவிர வேறு எந்த சக்தியாலும் தட்டி பறிக்க முடியாது. நீ இழந்ததாக நினைத்தவை அனைத்தும், உன்னை விட்டு நிரந்தரமாக விலகிச் சென்றதாக நீ எண்ணி அழுதவை அனைத்தும் இப்போது ஒரு புதிய பரிணாமத்தில் உனக்கு உண்மையான நீடித்த மகிழ்ச்சியை தரக்கூடிய சிறப்பான வடிவில் உன்னை வந்து சேரப்போகின்றன. உனது கண்களில் இனி வழியப் போவது வலிகளுக்கான கண்ணீர் அல்ல, இத்தனை கால போராட்டத்துக்கு தீர்வு கிடைத்துவிட்டதே என்ற ஆனந்த கண்ணீர் மட்டுமே. உன்னை சுற்றியுள்ள உலகம் உனது அபரிமிதமான வளர்ச்சியை கண்டு வியந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது. நீ அமைதியாக பொறுத்து கொண்ட அவமானங்கள் அனைத்தும் உனது வெற்றி மகுடத்தின் வைரக் கற்களாக மாறப்போகும் தருணம் இது. இந்த மாபெரும் வெற்றியை, வரப்போகும் இந்த நற்செய்தியை முழுமையாக கொண்டாட உன்னை நீயே அனுமதி. நான் இதற்கு தகுதியானவன்தானா என்ற தாழ்வு மனப்பான்மை இனி உனக்குள் ஒரு துளி அளவு கூட இருக்கக்கூடாது. நீ இவ்வுலகின் அனைத்து நன்மைகளுக்கும், அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் முழுமையான தகுதியுடையவன். வானத்தில் உள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அனைத்தும் இன்று இரவு உனக்காகவே ஒளிர்கின்றன. உன்னை உரசிச் செல்லும் வீசும் காற்று உனக்கான வெற்றி செய்தியை தன் காதுகளில் ரகசியமாகச் சொல்லிக்கொண்டே கடந்து செல்கிறது. உனது ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் இனி அமைதியும் குறையாத நிம்மதியும் மட்டுமே நிறைந்திருக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு புதிய அடியும் இனி வெற்றியின் வாசலையே சென்றடையும். இத்தனை காலமாக உனது நெஞ்சில் நீ சுமந்த பெரும் பாரங்கள் அனைத்தையும் நான் என் தோள்களில் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இனி நீ எவ்வித கவலைகளும் இல்லாத ஒரு சுதந்திரமான பறவை. உனது புதிய சிறகுகளை விரித்து இந்த எல்லையற்ற மாபெரும் வானத்தில் நீ சுதந்திரமாக பறக்கலாம். உனது பயணத்தை தடுக்க எந்த ஒரு இருண்ட சக்தியாலும் இனி ஒருபோதும் முடியாது. உன்னை சுற்றி நான் ஒரு மாபெரும் உடைக்க முடியாத பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியுள்ளேன். இந்த 2 நாட்களில் நீ கேட்கப் போகும் அந்த செய்தி உனது வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தின் மிகச் சிறப்பான, யாருக்கும் கிடைக்காத ஒரு பொற்கால தொடக்கமாக அமையும். அந்த திருப்புமுனை தருணத்திற்காக எந்த ஒரு சலனமும் இன்றி முழுமையான நம்பிக்கையோடு அமைதியாக காத்திரு. இந்த இயற்கையின் மாபெரும் ஆசீர்வாதத்தை நீ முழுமையாக நம்பி உனக்காக வந்து கொண்டிருக்கும் இந்த அற்புத வரத்தை நீ மனதார ஏற்றுக்கொள்ள விரும்பினால் உனது நேர்மறையான எண்ணங்களை கீழே எழுத்துக்களாக பதிவு செய். இந்த நன்மைகளை ஏற்க நான் முழுமையாக தயாராக இருக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று கீழே எழுதி உனது ஆழமான நம்பிக்கையை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்து. உனது கைகள் எழுதும் இந்த நன்றி கலந்த வார்த்தைகள் உனக்கான நன்மைகளை இன்னும் விரைவாக உன்னிடம் கொண்டு சேர்க்கும் மாபெரும் காந்த சக்தி வாய்ந்தவை. மேலும்
உனது மனம் எப்போதெல்லாம் சோர்வடைகிறதோ, உன்னை சுற்றி எப்போதெல்லாம் சிறு சிறு சந்தேகங்கள் எழுகிறதோ, அப்போதெல்லாம் இந்த செய்தியை மீண்டும் ஒருமுறை வந்து தொடக்கத்திலிருந்து முழுமையாக கவனி. ஒவ்வொரு முறை நீ இந்த வார்த்தைகளை கேட்கும் போதும் படிக்கும் போதும் உனக்குள் சுருண்டு கிடக்கும் நேர்மறை ஆற்றல் பல மடங்கு வீரியத்தோடு விழித்தெழும். உன்னை சுற்றியுள்ள இயற்கையின் அதிர்வலைகளோடு நீ இன்னும் ஆழமாக இணைக்கப்படுவாய். இந்த ஆழமான வார்த்தைகள் உனக்கான நிரந்தரமான காப்பரனாக என்றென்றும் உன்னோடு பயணிக்கும். நன்மைகள் உன்னை வந்து சேரட்டும். இந்த பதிவை நீங்கள் இப்போது கடந்து செல்கிறீர்கள் என்றால் தயவு செய்து ஒரு நிமிடம் நில்லுங்கள். இது எந்த வகையிலும் ஒரு சாதாரண தற்செயல் நிகழ்வு அல்ல. நீங்கள் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த ஒரு விடையை இந்த மாபெரும் பிரபஞ்சம் நேரடியாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அபூர்வமான தருணம் இது. நீங்கள் கடந்து வந்த கடுமையான பாதைகளுக்கும் இருளில் நீங்கள் வடித்த கண்ணீருக்கும் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க இன்னும் 2 நாட்களுக்குள் ஒரு மாபெரும் நற்செய்தி உங்களை தேடி வர காத்திருக்கிறது. அந்த மாபெரும் மாற்றத்திற்கு உங்களை தயார்படுத்தவே பிரபஞ்சம் இந்த குரல் வழியாக உங்களை இப்போது அழைக்கிறது. இதை வெறும் சாதாரண பதிவுதானே என்று எண்ணி பாதியிலேயே கடந்து வேறு இடத்திற்கு சென்று விடாதீர்கள். அப்படி சென்றால் உங்களின் நீண்ட நாள் காத்திருப்பிற்காக இயற்கை கொடுக்க நினைக்கும் மாபெரும் பரிசை நீங்களே நிராகரிப்பதற்கு சமமாகிவிடும். இதில் வரப்போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களின் உடைந்த மனதை ஒட்ட வைக்கும் அற்புத ஆற்றல் கொண்டவை. எனவே உங்கள் எண்ணங்களை சிதற விடாமல் பொறுமையோடு இதை இறுதி வரை முழுமையாக கேளுங்கள். இதன் முடிவில் ஒரு மாபெரும் வெளிச்சமும் நிம்மதியும் உங்களை தழுவுவதை நீங்கள் கட்டாயம் உணர்வீர்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கப் போகும் அந்த புதிய தொடக்கத்தையும் எல்லையற்ற நன்மைகளையும் நீங்கள் முழு மனதோடு வரவேற்க தயார் என்றால் இதை தொடர்ந்து கேட்கும் முன்பே உங்களின் ஆழமான நம்பிக்கையை இப்போதே கீழே எழுத்துக்களாக பதிவு செய்யுங்கள். பிரபஞ்சம் எனக்காக வைத்திருக்கும் நன்மைகளை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கீழே எழுதிவிட்டு ஒரு புதிய நம்பிக்கையோடு இந்த செய்தியை கேட்கத் தொடங்குங்கள். உங்களுக்கான வசந்த காலம் இப்போதே தொடங்கிவிட்டது. அன்பு உயிரே, முடிவில்லாத இந்த எல்லையற்ற பெருவெளியில் இருந்து உன்னோடு ஒரு சிறு உரையாடலை நிகழ்த்தவே இந்த தருணம் உருவாகி இருக்கிறது. இது ஏதோ எதிர்பாராமல் தற்செயலாக நடக்கும் ஒரு நிகழ்வு என்று எண்ணிவிட வேண்டாம். காலச்சக்கரத்தின் சுழற்சியில் பல கோடிக்கணக்கான விண்மீன்களின் நகர்வுகளில் உனக்கான நேரம் கனிந்து வரும் ஒரு மிக முக்கியமான தருணம் இது. இந்த மாபெரும் இயற்கையின் ஒவ்வொரு அசைவும் உனக்காக ஒரு செய்தியை கொண்டு வர காத்திருக்கிறது. நீ நீண்ட காலமாக உனக்குள்ளேயே ஆழமாக சுமந்து கொண்டிருக்கும் அந்த வலிகளையும் சொல்ல முடியாத இயக்கங்களையும் நான் நன்கு அறிவேன். திருண்ட தனிமையான இரவுகளில் நீ சிந்திய கண்ணீரும் உனது ஆழமான வேண்டுதல்களும் எங்கும் வீணாகிவிடவில்லை. அவை ஒவ்வொன்றும் என்னிடம் மிகவும் பத்திரமாகவே வந்து சேர்ந்திருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் நீ துவண்டு விழும்போதும் மீண்டும் எழுந்து நின்ற உனது பொறுமைக்கும் தளராத நெஞ்சுறுதிக்கும் ஒரு நல்ல பதிலை அளிக்கும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. ஆம், இன்னும் 2 நாட்களுக்குள் உனது வாழ்வில் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சும் அந்த நல்ல செய்தி உன்னை தேடி வரவிருக்கிறது. உனது நேர்மைக்கும் நம்பிக்கைகளுக்கும் கிடைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசாக அது அமையும். இது நாள் வரை நீ சந்தித்த சறுக்கல்களும் ஏமாற்றங்களும் உன்னை இன்னும் வலிமையாக்க செதுக்கியதே தவிர உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல என்பதை நீ முழுமையாக உணரும் நேரம் இது. அந்த நற்செய்தி உனது மனதை வந்தடையும் போது இத்தனை கால காத்திருப்பு வீணாகவில்லை என்ற மாபெரும் நிம்மதி உன்னுள் மலரும். உன்னை சுற்றியுள்ள இயற்கையின் மெல்லிய அசைவுகளை இனி கவனி. வீசும் காற்றில் உள்ள அமைதியையும் விடியலின் வெளிச்சத்தையும் கூர்ந்து உணர்ந்து பார். அவை அனைத்தும் உனக்காக காத்திருக்கும் அந்த மகிழ்ச்சியான தொடக்கத்தின் முன் அறிவிப்புகளே. உனது மனதை மிக அமைதியாக வைத்துக்கொள். எந்த ஒரு சஞ்சலங்களுக்கும் இடம் கொடுக்காமல் ஒரு முழுமையான நம்பிக்கையோடு அந்த நன்மையை வரவேற்க உன்னை தயார்படுத்திக்கொள். என் அன்பு தேடலே, நீ கடந்து வந்த கரடுமுரடான பாதைகளையும் அதில் நீ அனுபவித்த வேதனைகளையும் நான் முழுமையாக அறிவேன். உனது நெஞ்சுக்குள் எரியும் தவிப்பை கூட வெளியே காட்டிக்கொள்ளாமல் புன்னகையால் நீ மறைத்து வாழ்ந்த தருணங்கள் அனைத்தும் என் அகண்ட பார்வையில் பதிந்துள்ளன. உன்னை சுற்றியுள்ள மனிதர்களும் நீ நம்பியவர்களும் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் உனக்குள் நீண்ட நாட்களாக குடிகொண்டிருக்கிறது அல்லவா? அந்த வேதனைகளுக்குள் நீ தனித்து விடப்பட்டதாக ஒருபோதும் எண்ண வேண்டாம். உனக்கு தெரியாமல், உனது கண்களுக்கு புலப்படாமல் நான் உனக்கான சிறப்பான பாதையை செதுக்கிக் கொண்டேதான் இருந்தேன். ஒவ்வொரு முறையும் நீ தடுமாறி விழும்போதும் இருளில் திக்கற்று நின்ற போதும் உன்னை தாங்கி பிடிக்க நான் ஒரு கண்ணுக்கு தெரியாத அரணாக உன் அருகிலேயே இருந்தேன். நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை வீழ்த்துவதற்காக வழங்கப்பட்டவை அல்ல,
மாறாக உனக்கு வரப்போகும் மாபெரும் பரிசை தாங்கிக் கொள்ளும் வலிமையை அளிப்பதற்காகவே நான் கொடுத்த பயிற்சிகள் அவை. உன்னுடைய பொறுமை என்னும் நெருப்பில் நீ முழுமையாக புடம் போடப்பட்டு விட்டாய். இனி அந்த வலிகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் கனிந்து விட்டது. வரப்போகும் இந்த 2 நாட்கள் உனது வாழ்க்கையின் ஒரு மிக உன்னதமான திருப்பு முனையாக, நீண்ட கால காத்திருப்பிற்கான விடையாக அமையப் போகிறது. நீ இழந்ததாக நினைத்தவை அனைத்தும், பறிக்கப்பட்டதாக நீ வருந்தியவை அனைத்தும், பல மடங்காக இதைவிடச் சிறந்த வடிவில் உன்னை வந்தடையப் போகின்றன. உனது தூய்மையான வேண்டுதல்கள் எதுவும் காற்றில் கரைந்துவிடவில்லை. அவை ஒவ்வொன்றும் என் மடியில் விதைகளாக விழுந்து இப்போது உனக்கான நிழல் தரும் விருட்சமாக வளர காத்திருக்கின்றன. உனது இருண்ட காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. பெருமகிழ்ச்சியின் வெளிச்சம் உன்னை தழுவ காத்திருக்கிறது. என் அருமை உயிரே, இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவும் இப்போது உனக்காகவே ஒருமுகப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீ முழுமையாக நம்பு. உன் கண்களுக்கு புலப்படாத மாயத்திரைக்கு பின்னால் உனக்கான நன்மைகளைச் சேர்க்கும் மாபெரும் பணிகள் சத்தமின்றி மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதுநாள் வரை உன்னை சுற்றியிருந்த இருண்ட தடைகள் அனைத்தும் பனித்துளிகள் விடியலின் ஒளியைக் கண்டதும் மெல்ல விலகுவது போல இப்போது உன்னை விட்டு அகலத் தொடங்கிவிட்டன. உன்னை தடுத்து நிறுத்தியதாக நீ நினைத்த அத்தனை தலைகளும் இப்போது சுக்குநூறாக உடைந்து சிதறப்போகின்றன. உன்னுடைய கடந்த கால கசப்பான நினைவுகளையும், உன்னை சோர்வடையச் செய்யும் தேவையற்ற சிந்தனைகளையும், பயங்களையும் மூட்டை கட்டி தூர எறிந்துவிடும் நேரம் இது. இனி அந்த பழைய வலிகள் உனக்கு தேவையில்லை. அந்த பழைய சுமைகளை சுமந்து கொண்டே நான் உனக்காக கொண்டு வரும் புதிய சிறகுகளை உன்னால் அணிய முடியாது. உனது மனதை ஒரு தெளிந்த நீரோடை போல தூய்மையாக வைத்துக்கொள். அதில் நான் மிதக்க விடப் போகும் புதிய நன்மைகள் இதுவரை நீ அறிந்திராத எல்லையற்ற நிம்மதியை உனக்கு தரப்போகின்றன. உனக்கு வரப்போகும் அந்த நற்செய்தி உன் வாழ்வில் இழந்த வசந்தத்தை மீண்டும் கொண்டு வரப்போகிறது. உனக்காகவே படைக்கப்பட்ட, உனக்கு மட்டுமே சொந்தமான அந்த அரிய நற்பலன்கள் எந்த தடங்களுமின்றி உன்னை வந்தடைய பிரபஞ்சத்தின் அத்தனை கதவுகளும் இப்போது முழுமையாக திறக்கப்பட்டுள்ளன. உன்னை ஆழமாக நேசிக்கும் இந்த மாபெரும் இயற்கை உனது நெற்றியில் முத்தமிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும் அற்புதமான தருணம் இது. வரப்போகும் இந்த 2 நாட்களில் உன்னை சுற்றி நிகழப்போகும் மெல்லிய மாற்றங்கள் உனது வாழ்வில் ஒரு மாபெரும் மகிழ்ச்சியின் தொடக்கமாக அமையும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முழுமையான நம்பிக்கையோடு கைகளை விரித்து அந்த நன்மைகளை அணைத்துக் கொள்ள உன்னை நீயே இப்போது தயார்படுத்திக்கொள். என் அன்புக்குரிய குழந்தையே, இந்த எல்லையற்ற பெருவெளியில் நீ ஒரு தனித்த சிறு துளி என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. நீ நினைத்திராத நேரங்களிலும் உன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நீயே உனக்குள் சுருண்டு கிடந்த இருண்ட தருணங்களிலும் என் கண்கள் உன்னை ஒரு நொடி கூட விலகாமல் கவனித்துக் கொண்டேதான் இருந்தன. உன் நெஞ்சின் ஆழத்திலிருந்து வெளிவந்த ஒவ்வொரு பெருமூச்சும், உலகிற்காக நீ உடுத்திக் கொண்ட போலி புன்னகையின் பின்னால் மறைந்திருந்த சொல்ல முடியாத சோகமும் என்னை வந்து சேரவே செய்தன. பிறருக்காக நீ செய்த சிறு சிறு உதவிகளும், கைமாறு கருதாமல் நீ காட்டிய அன்பும், நீயே காயப்பட்டு நின்ற போதும் மற்றவர்கள் காயப்படக்கூடாது என்று நீ எடுத்துக்கொண்ட அக்கறையும் இந்த பிரபஞ்சத்தின் பேரேட்டில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. உனது தூய்மையான உள்ளத்திற்கும் கள்ளமில்லாத எண்ணங்களுக்கும் தக்க சன்மானம் வழங்க வேண்டிய நேரம் இது. இது இயற்கை உனக்காக தயாரித்து வைத்திருக்கும் ஒரு மாபெரும் பரிசு. இப்போது உன்னை சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத ஆற்றல்கள் அனைத்தும் ஒரு மிகப்பெரிய மற்றும் அற்புதமான மாறுதலுக்கு உட்பட்டுள்ளன. இத்தனை காலமாக கடுமையான சூறாவளி காற்றில் எதிர் திசையில் நடப்பது போலவும், நீரோட்டத்திற்கு எதிராக நீந்துவது போலவும் நீ உணர்ந்திருப்பாய். ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க நீ பட்ட பாடுகள் எனக்கு தெரியும். ஆனால் இப்போது உன்னை சுற்றியுள்ள காற்றை ஆழமாக சுவாசித்துப் பார். அந்த இயற்கை இப்போது தன் திசையை மாற்றி உன்னை முன்னோக்கி தள்ளத் தொடங்கியிருக்கிறது. உனது வாழ்க்கை பாதையை வெளிச்சமாக்க வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் தங்களின் பாதையை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றன. அதிர்ஷ்டத்தின் கதவுகளை நோக்கி உனது பெயர் இப்பொழுது பிரபஞ்சத்தால் உச்சரிக்கப்பட்டு வருகிறது. பல காலமாக உனக்காக திறக்கப்படாமல் துருப்பிடித்து கிடந்த மகிழ்ச்சியின் கதவுகள் இப்போது உடைந்து திறக்கப் போகின்றன. இது ஏதோ கடந்து போகும் ஒரு சாதாரண தருணம் அல்ல. இது உனது பொற்காலத்தின் தொடக்கம். உன்னுடைய மனதை ஒரு மிகப்பெரிய தூய்மையான கலசமாக பாவனை செய்து கொள். அந்த கலசத்தில் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளும், உன்னை தோற்கடித்தவர்களின் வார்த்தைகளும், ஏமாற்றங்களின் வடுக்களும் நிரம்பியிருந்தால், நான் உனக்காக கொண்டு வரும் புதிய மகிழ்ச்சியின் அமிர்தத்தை அதில் எப்படி நிரப்ப முடியும்? எனவே அந்த பழைய சுமைகளை இப்போது முற்றிலுமாக வெளியே தூக்கி எறிந்துவிடு. உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உன்னை காயப்படுத்தியவர்களையும் மன்னித்துவிடு.
அவர்கள் அதற்கான தகுதியை பெற்றவர்கள் என்பதற்காக அல்ல, உனது ஆன்மா அமைதியை தழுவ வேண்டும் என்பதற்காக. உனக்குள் இருக்கும் கோபத்தையும் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளும் தாழ்வு மனப்பான்மையையும் மீண்டும் தோற்றுவிடுவோமோ என்ற தேவையற்ற பயத்தையும் நிரந்தரமாக குழி தோண்டி புதைத்துவிடு. ஒரு மாபெரும் அற்புதத்தின் நுழைவாயிலில் நீ இப்போது நின்று கொண்டிருக்கிறாய். நான் உனக்காக உருவாக்கும் இந்த புனிதமான சூழலை எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் தீண்டிவிடாமல் கவனமாக பார்த்துக்கொள். உன்னை சுற்றி நடக்கப் போகும் நன்மைகளை அமைதியாக வேடிக்கை பார்க்கும் ஒரு பார்வையாளனாக மாறு. இந்த மாபெரும் இயற்கை ஒருபோதும் தன் உயிர்களிடம் பொய் சொல்வதில்லை. இலையுதிர் காலத்தில் ஒரு மரம் தனது இலைகளை தொலைக்கும் போது அது அழுவதில்லை. ஏனென்றால் வசந்த காலம் நிச்சயமாக வரும் என்பதை அது ஆழமாக நம்புகிறது. நீயும் அப்படித்தான். வாழ்க்கையின் பல கொடிய சோதனைகளை நீ தனிமையாகவே கடந்து வந்து விட்டாய். நீ சிந்திய கண்ணீர் துளிகள் போதும். உனக்கான வசந்த காலம் வந்துவிட்டது. உன்னை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் அந்த நல்ல செய்தி உனது உதடுகளில் ஒரு தற்காலிக புன்னகையை மட்டும் தந்துவிட்டு போகும் ஒன்றல்ல. அது உனது ஆன்மாவின் ஆழமான காயங்களை நிரந்தரமாக குணப்படுத்தும் அருமருந்து. நன்மையின் மீதும் நியாயத்தின் மீதும் நீ கொண்டிருந்த நம்பிக்கையை அது மீண்டும் துளிர்க்கச் செய்யும். உன்னை வானத்தை நிமிர்ந்து பார்க்கச் செய்து இறுதியாக எனக்கு ஒரு நல்ல விடை கிடைத்துவிட்டது என்று ஆனந்த கண்ணீர் விடச் செய்யும். இன்னும் சற்று நேரம் மட்டும் பொறுமையோடு இரு. இரவின் மிக இருண்ட பகுதி கடந்து விட்டது. விடியலின் முதல் ஒளிக் கதிர்கள் உனது முகத்தை தழுவப் போகின்றன. என் அன்பு உயிரே, காலத்தின் பெருவெளியில் நாம் தொடங்கிய இந்த ஆழமான உரையாடல் இப்போது அதன் இறுதி எல்லையை ஒரு முழுமையான நிறைவை எட்டியுள்ளது. நீ கடந்து வந்த இருண்ட பாதைகளின் முடிவில் இப்போது ஒரு மாபெரும் ஒளிவெள்ளம் உனக்காக காத்திருக்கிறது. இதுவரை நீ சந்தித்த ஏமாற்றங்கள், நெஞ்சை அறுக்கும் வலிகள், நம்பிக்கை துரோகங்கள் மற்றும் உறக்கமில்லாத தனிமை ஆகிய அனைத்தும் உன்னை இந்த உன்னதமான தருணத்திற்கு தயார்படுத்துவதற்காகவே நிகழ்ந்தன என்பதை நீ இப்போது முழுமையாக உணர்வாய். உனது ஆன்மா அடைந்த காயங்கள் அனைத்திற்கும் நிரந்தர மருந்தாக உன்னை சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத ஆற்றல்கள் அனைத்தும் உனக்கான நன்மைகளை சுமந்து கொண்டு உனது வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றன. இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, இது இந்த மாபெரும் இயற்கையின் மாற்ற முடியாத சத்தியம். உனது நீண்ட கால பிரார்த்தனைகளுக்கான விடை ஒரு மாபெரும் பரிசாக இன்னும் 2 நாட்களுக்குள் உனது கைகளில் தவழப் போகிறது. உனக்குள் இத்தனை காலமாக புதைந்து கிடக்கும் தேவையற்ற குழப்பங்களையும், இந்த நல்ல காலம் எனக்கு கிடைக்குமா என்ற சந்தேகங்களையும் இப்போதே வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. நீ இந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் மிக உன்னதமான படைப்பு. உனக்காக நான் பல காலமாகச் சேர்த்து வைத்துள்ள பொக்கிஷங்களை உன்னை தவிர வேறு எந்த சக்தியாலும் தட்டி பறிக்க முடியாது. நீ இழந்ததாக நினைத்தவை அனைத்தும், உன்னை விட்டு நிரந்தரமாக விலகிச் சென்றதாக நீ எண்ணி அழுதவை அனைத்தும் இப்போது ஒரு புதிய பரிணாமத்தில் உனக்கு உண்மையான நீடித்த மகிழ்ச்சியை தரக்கூடிய சிறப்பான வடிவில் உன்னை வந்து சேரப்போகின்றன. உனது கண்களில் இனி வழியப் போவது வலிகளுக்கான கண்ணீர் அல்ல, இத்தனை கால போராட்டத்துக்கு தீர்வு கிடைத்துவிட்டதே என்ற ஆனந்த கண்ணீர் மட்டுமே. உன்னை சுற்றியுள்ள உலகம் உனது அபரிமிதமான வளர்ச்சியை கண்டு வியந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது. நீ அமைதியாக பொறுத்து கொண்ட அவமானங்கள் அனைத்தும் உனது வெற்றி மகுடத்தின் வைரக் கற்களாக மாறப்போகும் தருணம் இது. இந்த மாபெரும் வெற்றியை, வரப்போகும் இந்த நற்செய்தியை முழுமையாக கொண்டாட உன்னை நீயே அனுமதி. நான் இதற்கு தகுதியானவன்தானா என்ற தாழ்வு மனப்பான்மை இனி உனக்குள் ஒரு துளி அளவு கூட இருக்கக்கூடாது. நீ இவ்வுலகின் அனைத்து நன்மைகளுக்கும், அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் முழுமையான தகுதியுடையவன். வானத்தில் உள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அனைத்தும் இன்று இரவு உனக்காகவே ஒளிர்கின்றன. உன்னை உரசிச் செல்லும் வீசும் காற்று உனக்கான வெற்றி செய்தியை தன் காதுகளில் ரகசியமாகச் சொல்லிக்கொண்டே கடந்து செல்கிறது. உனது ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் இனி அமைதியும் குறையாத நிம்மதியும் மட்டுமே நிறைந்திருக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு புதிய அடியும் இனி வெற்றியின் வாசலையே சென்றடையும். இத்தனை காலமாக உனது நெஞ்சில் நீ சுமந்த பெரும் பாரங்கள் அனைத்தையும் நான் என் தோள்களில் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இனி நீ எவ்வித கவலைகளும் இல்லாத ஒரு சுதந்திரமான பறவை. உனது புதிய சிறகுகளை விரித்து இந்த எல்லையற்ற மாபெரும் வானத்தில் நீ சுதந்திரமாக பறக்கலாம். உனது பயணத்தை தடுக்க எந்த ஒரு இருண்ட சக்தியாலும் இனி ஒருபோதும் முடியாது. உன்னை சுற்றி நான் ஒரு மாபெரும் உடைக்க முடியாத பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியுள்ளேன். இந்த 2 நாட்களில் நீ கேட்கப் போகும் அந்த செய்தி உனது வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தின் மிகச் சிறப்பான, யாருக்கும் கிடைக்காத ஒரு பொற்கால தொடக்கமாக அமையும். அந்த திருப்புமுனை தருணத்திற்காக எந்த ஒரு சலனமும் இன்றி முழுமையான நம்பிக்கையோடு அமைதியாக காத்திரு.
இந்த இயற்கையின் மாபெரும் ஆசீர்வாதத்தை நீ முழுமையாக நம்பி உனக்காக வந்து கொண்டிருக்கும் இந்த அற்புத வரத்தை நீ மனதார ஏற்றுக்கொள்ள விரும்பினால் உனது நேர்மறையான எண்ணங்களை கீழே எழுத்துக்களாக பதிவு செய். இந்த நன்மைகளை ஏற்க நான் முழுமையாக தயாராக இருக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று கீழே எழுதி உனது ஆழமான நம்பிக்கையை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்து. உனது கைகள் எழுதும் இந்த நன்றி கலந்த வார்த்தைகள் உனக்கான நன்மைகளை இன்னும் விரைவாக உன்னிடம் கொண்டு சேர்க்கும் மாபெரும் காந்த சக்தி வாய்ந்தவை. மேலும் உனது மனம் எப்போதெல்லாம் சோர்வடைகிறதோ, உன்னை சுற்றி எப்போதெல்லாம் சிறு சிறு சந்தேகங்கள் எழுகிறதோ, அப்போதெல்லாம் இந்த செய்தியை மீண்டும் ஒரு முறை வந்து தொடக்கத்திலிருந்து முழுமையாக கவனி. ஒவ்வொரு முறை நீ இந்த வார்த்தைகளை கேட்கும் போதும் படிக்கும் போதும் உனக்குள் சுருண்டு கிடக்கும் நேர்மறை ஆற்றல் பல மடங்கு வீரியத்தோடு விழித்தெழும். உன்னை சுற்றியுள்ள இயற்கையின் அதிர்வலைகளோடு நீ இன்னும் ஆழமாக இணைக்கப்படுவாய். இந்த ஆழமான வார்த்தைகள் உனக்கான நிரந்தரமான காப்பரனாக என்றென்றும் உன்னோடு பயணிக்கும். நன்மைகள் உன்னை வந்து சேரட்டும்.